Assalamu alaikum. Welcome to Spices and Sweets. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு டிஃப்ரெண்ட்டானது. இஃப்தார் இல்லை டின்னருக்கு செஞ்சு பாருங்கள். யம்மியாகவும் இருக்கும், செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான மாவை பிசைய 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். 3/4 கப் ரவா வந்து ஃபைனாக இருக்கணும். பெருசாக இருந்துச்சுன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதோட தேவைக்கேற்ற மாதிரி சால்ட், 1 ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் பள்ளமாக்கி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டோக்கு வந்து மைதாக்கு பதிலாக நம்ம வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம். வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணினாக்கா ரவை ஆட் பண்ணிக்காதீங்க. மாவு பிசைஞ்சதும் அது நல்லா சாஃப்டாக ரவுண்ட் ஆக்கி கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவி ஒரு 1/2 மணி நேரம் மாவை ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். மாவு ரெஸ்ட்டில் இருக்கிற டயத்தில் ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் சிக்கன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்ச சிக்கனை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதோட 2 வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 பல் பூண்டையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபில்லிங்க்கு நான்வெஜ் வேணாண்டா சிக்கனுக்கு பதிலாக பாயில்ட் பொட்டேட்டோ இல்லைன்னா காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பைஸ் கம்மியாக வேணும்னு நான் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சில்லி பவுடரோட குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். இந்த ஃபில்லிங்கோட கொஞ்சம் சீஸும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து இதை அது உள்ளார வைக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை 6 ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஸ்மூத்தான பாலாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு உருண்டையும் தனித்தனியாக ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி வளர்த்து எடுத்துக்கலாம். வளர்த்துனதுக்கு பிறகு நடுவுலேருந்து ஓரம் வரைக்கும் கத்தியை வச்சு ஒரு ஸ்லிட் போட்டுடுங்க. இப்போ பண்ணின ஃபில்லிங்கை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபில்லிங்கை கொஞ்சம் நிறையாவே வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது வந்து அந்த ஸ்லிட் பண்ண ஒரு கார்னர் எடுத்து இதேமாரி கோன் மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு வாங்க. மடக்க வேணாம், உருட்டி எடுத்துக்கிட்டு வாங்க. கீழே ஓட்டை இருக்கும், அதை வந்து சீல் பண்ணிவிடுங்க. மேலே இருக்கிற ஓப்பனிங்கையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சமோசா ஷேப்பில் இருக்கும். இது நேராக வச்சு லைட்டாக அமுக்குனிங்கன்னா ரவுண்டாக வந்துடும். இதே மாதிரியே மற்ற உருண்டையும் ஃபில் பண்ணிக்கலாம்.
எல்லா மாவுக்கும் ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து ரொம்ப தின்னாக இல்லாமல் மீடியம் திக்னஸ்க்கு வளர்த்து எடுக்கலாம். வளர்த்துனது பிறகு பேனை மீடியம் ஹையில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இதே மாதிரி எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். யம்மியான சிம்பிளான சிக்கன் ஃப்ளாட் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஹுமூஸ் இல்லை யோகர்ட் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.